ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ds Max சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்காக சோஃபாவை தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ரவுண்டட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சோஃபா வரும், கர்வ்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சோஃபா டிசைனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கான பிக்சரை வந்து நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரியான சோஃபா டிசைனை நீங்கள் எங்கே அதிகமாக பார்த்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸில் இந்த ஆங்கர் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் உட்காந்து இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ப்ளஸ் பெரிய பெரிய மால்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அண்ட் காஃபி ஷாப்லலாம் அந்த வெயிட்டிங் பீரியடுக்காக உட்கார சொல்லியிருப்பாங்க அவங்கள. அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரியான சோஃபா டிசைனை வந்து பார்த்துருக்கலாம். அதை தான் நாம் இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு பேசிக்காக பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். நான் அதிகம் பேசாமல் கிளாஸஸ்குள்ளே போகலாம். எப்போ டிராயிங் ஷீட் வரைகிறீங்க அப்படின்னாலுமே நியூ ஷீட்டில் வரைஞ்சி பழகுங்க. ஃபைல்ஸில் ரீசெட், டு யூ ரியலி வாண்ட் டு ரீசெட்? எஸ். திரும்பவும் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நியூவில் நியூ ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில்லட் யூஸ் பண்ணி ஒரு சாம்பர் பாக்ஸையும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ்லேருந்து எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ்க்கு மாற்றிக்கிட்டு சாம்பர் பாக்ஸை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இங்கே சாம்பர் பாக்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு நான் எனக்கு பிடிச்ச ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே 00 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி மாடிஃபைல லென்த்தோட செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. வித்தோட செக்மெண்ட்டும் 30 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஹைட்டோட செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபில்லட் அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கர்வியாக வேணும் அப்படின்றது தான். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.35 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு டாப் வியூவில் வச்சுக்கிட்டு டாப் வியூ பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு நிமிஷம் இது அப்படியே ஸ்பேரலாக ஒரு பாக்ஸை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இதை வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு காப்பி வந்து சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி ஓகே. ஓகேவா, பக்கத்தில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணது அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி சைடில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சாரி, கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு காப்பி. இதோட லென்த் வித் ஹைட்டோட செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லென்த்தோட செக்மெண்ட் 30ல இருக்கட்டும். வித்தோட செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திக்னஸ் இதை வந்து 12 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டோட செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 30 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு இதை சும்மா நார்மலாக மூவ் பண்ணி பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, திரும்ப டாப் வியூவில் கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆக்சஸ் வந்து பேக் சைடில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி ஓகே. ஓகேவா, மூவ் பண்ணது அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப இன்னொரு காப்பி இன்ஸ்டண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே,
மூவ் பண்ணது அப்புறமேட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் செக்மெண்ட் லென்த் வித்தோட செக்மெண்ட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும். இதோட லென்த்தோட செக்மெண்ட் 12 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட வித்தோட செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 30 30 30 பிளஸ் 24 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா 115 அப்படின்னு சொல்லி வரும். அதனால இந்த வித்தோட செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 115 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஃபில்லட்டோட ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டோட செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் சைடில் வந்து உங்களுக்கு சோஃபா குஷன் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதுக்காக 36 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ண அப்புறமேட்டுக்கு டாப் வியூ கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மூவ் பண்ணது அப்புறமேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சோஃபா டிசைன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த சோஃபா டிசைன் இல்லாமல் இதை ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டு திரும்ப கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி இன்ஸ்டண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. காப்பி ஓகே அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு கர்வியான ஷேப்ல வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு இதை ஃபுல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லா கிளிக் பண்ணி குரூப்ல குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதை வந்து சோஃபா அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். திரும்ப இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா பெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அப்புறமேட்டு இங்கே ஆங்கிள் டைரக்ஷன் இருக்கா, இதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இசட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இசட் ஆக்சிஸ்ல வந்து மூவ் ஆகும். இதுக்கப்புறமேட்டுக்கு இசட் ஆக்சிஸ்ல டைரக்ஷன் வந்து எந்த சைடு எவ்வளோ மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். நமக்கு தேவை இப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ணணும். அதனால எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து மூவ் பண்ற மாதிரி வச்சுக்கிறேன். எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் 180 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை நான் வந்து 90 டிகிரியில வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சாரி, சரி, இந்த மாதிரி தப்ப வரதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து சிக்மெண்டா பிரிக்கல. ஏன்னா இப்போ ஒரே நிமிஷம் பாருங்க. இங்க டிஃபால்ட் ஷேடிங்ல இருந்து எட்ஜ் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுமே சின்ன சின்ன ஒரே ஒரு செக்மெண்டா தான் இருக்கு. இதை நாம மல்டிபிள் செக்மெண்டா ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த குரூப்பை ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சாம்பர் பாக்ஸ்னு இருக்கா, இந்த சாம்பர் பாக்ஸ்ல லென்த்தோட செக்மெண்ட் 15, வித்தோட செக்மெண்ட் 15, இதோட செக்மெண்ட்டும் 15 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட செக்மெண்ட் சாம்பர் பாக்ஸ் இதுல இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து 15, இதுவும் 15, இதுவும் 15 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இத மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சாம்பர் பாக்ஸையுமே 15 15 செக்மெண்டா வந்து பிரிச்சுக்கோங்க. என்டர் சாம்பர் பாக்ஸ் 15 15 15 சாம்பர் பாக்ஸ் இதோட செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சாம்பர் பாக்ஸில் 15 15 15 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ஓவராலாக கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ், அந்த ஓப்பனில் இருந்த ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தோம் தெரியுமா, அதை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு குரூப்பாக இருக்கும். இப்போ இந்த பெண்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மாற்றிக்கிட்டு 180 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 டிகிரியில தான் தேவைப்படும். அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இது ரொட்டேட் ஆகும். அதனால
90 டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேர்வியான ஒரு சோஃபா டிசைன் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ எட்ஜ்டு ஃபேஸஸ்லேருந்து டிஃபால்ட் ஷேடிங்ல இந்த எட்ஜ்டு ஃபேஸஸ் க்ளோஸ் பண்ணிருக்கேன். க்ளோஸ் பண்ணது அப்புறமேட்டுக்கு இதை கிளிக் பண்ணி கீபோர்ட்ல ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு காப்பி வந்து இன்ஸ்டன்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஓகே கொடுத்தது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே ஒரு நிமிஷம் கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி வந்து கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த காப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப குரூப்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது அப்புறமேட்டுக்கு இதோட செக்மெண்ட் இப்போ இந்த சோஃபாவில் பார்த்தீங்கன்னா இதோட கைப்பிடி வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த சாம்பர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதோட ஹைட்டை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி இதோட செக்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஒரு நிமிஷம் 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோமா அந்த 18க்கு சொல்லி மாற்றிக்கிறேன். இதையும் சாம்பர் பாக்ஸில் ஹைட்டை வந்து 18 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேர்வியான ஒரு சோஃபா டிசைன் வந்து கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை வந்து இது ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு குரூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணது அப்புறமேட்டு திரும்ப கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்லேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். எதை டெலீட் பண்ணுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேர்வியான ஷேப்பில் வர மாதிரி பார்த்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு சாம்பர் பாக்ஸில் லென்த்தோட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் லென்த்தோட வேல்யூ 115 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேர்வியான ஷேப்லேயே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். என்டர் ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கிட்டு குரூப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்வ்டு ஷேப்லேயே 3 ஷேப் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்டட் ஷேப்ல இருக்கக்கூடிய சோஃபாவை தான் பார்க்குறோம். உதாரணத்துக்கு பெரிய பெரிய மால்ஸ் அண்ட் காஃபி ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டட் சோஃபா வந்து அந்த பில்லரை சுற்றி வெயிட்டிங் பீரியடுக்காக உட்கார வச்சுருப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஆங்கிள் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -180 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதாவது ஆப்போசிட் பெண்டில் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 90லே இருக்கட்டும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நார்மலாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது தெரியுமா மிரர் ஆப்ஷன். மிரர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸ் டைரக்ஷனில் வந்து கொடுத்துட்டு இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தது அப்புறமேட்டுக்கு இதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டைரக்ஷனில் வரும். இது பார்த்தீங்கன்னா 45 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த பாக்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இந்த பாக்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்போது 42 அப்படின்றது தான் இதோட ஆக்சுவலாக இருக்கும். ஓகேவா? 42 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் வியூ இல்லைனா டாப் வியூவில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் கரெக்டாக அட்டாச் ஆகிருக்கான்னா மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஸ்லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணி
கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதை டோட்டலாக ஒரு குரூப் பண்ணிடலாம். குரூப் அப்படின்னு சொல்லி 1 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது டோட்டலாக குரூப் பண்ணியாச்சு. இதை வந்து சைடில் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சோஃபா டிசைனை வந்து கிரியேட் பண்ணுறதா பார்த்துருப்போம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே மெட்டீரியல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விதவிதமான மெட்டீரியல்ஸில் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டர் செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நார்மலாக கீபோர்டில் F10 அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணாலும் சரிதான், இல்லைன்னா இங்கே இந்த ரெண்டர் செட்டப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நார்மல் டிஃபால்ட்டான ரெண்டர் செட்டப் தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இதில் வந்து டிஸ்பிளேல ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணது அப்புறமேட்டுக்கு ரெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த சோஃபா டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். மெட்டீரியல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு அழகான சோஃபா டிசைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வீரே அண்ட் கேமரா செட்டப்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சோஃபா டிசைனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது 3D மாடலிங் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 3D செட்டப் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. திரும்ப ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.